ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்ததும் ஒரு சிஸ்டர் கூட வந்து நைட்டு டின்னர் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நான் கூடிய சீக்கிரம் நான் ஷேர் பண்ணுறேன். பசங்களை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி போலலாம் வந்தாச்சு. வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து பேருக்கு வந்து முருங்கை மரம்னு வந்து வச்சுருக்கிறேன். ஆனால் மரமாக வளர விடுறதே கிடையாது. அது துளுர வந்து நம்மளுக்கு தேவைப்படும் போது வந்து ஒடிச்சிக்கிறது. அதுதான் ஒடிச்சிட்டு வந்து கீரை வந்து அந்த வெளிச்சமாக இருக்கும்போதே அந்த உருவி வச்சிடலாமேன்ட்டு அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மணி பார்த்திங்கன்னா 6:30 கிட்ட வந்து ஆகுது. இன்னமும் நல்லா வெளிச்சமாக தான் வந்து இருக்குது. இன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து சப்பாத்தி, அன்றைக்கி மதியம் வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். நைட்டுக்கும் சேர்த்தே தான் வந்து வச்சுருந்தேன். அது சப்பாத்தி வந்து நைட்டில் வந்து கிச்சனில் நின்று போட முடியலைங்க. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப வேர்த்து ஊற்றுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறனால சரி சப்பாத்தி தானே மேலேயும் போய் பண்ணிக்கலாமேன்ட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேலே வந்து துணி காய போட்டிருந்தேன். துணி துவைச்சதும் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு துணியெல்லாம் மடிச்சிட்டு அதுக்கப்புறமா துவைச்சி துணியை காய வைக்கணும். வெற்றிக்குட்டிக்கும் சாதனாப்பாக்கு மட்டும்தான் வந்து சப்பாத்தி. எனக்கும் சாதனாக்கும் வந்து சாதம் தான் வந்து வடிக்க போகிறேன். துணி மடிச்சிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அப்புறம் யோசனை வந்தது, அடுப்பில் சாதத்தை வச்சு விட்டுட்டோம்னா அது மட்டும் வெந்துட்டுருக்கும். அதுக்குள்ளே வந்து துணி மடிக்கிறது காய வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாமேன்ட்டு தான் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். இண்டக்ஷனில் தான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து இண்டக்ஷனில் வந்து நான் சாதம் வந்து வடிக்கிறேன். இது வரைக்கும் இண்டக்ஷன் வாங்கினதுலேருந்து அடுப்பில் அதாவது இண்டக்ஷனில் வந்து சாதம் வடித்தது இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வடித்து பார்க்க போகிறேன். எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். சாதனாப்பா வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு வந்து இருக்குதுங்கிறனால மேலே எடுத்துகிட்டு வந்து தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா மேலே நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. வெற்றிக்குட்டியும் கடுவு மேலேயும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி அவங்க 2 பேரும் மேலே இருக்காங்களே அப்படின்ட்டு சரி நாமளும் இந்த சப்பாத்தி போடுற வேலை தான் நான் மேலே எடுத்துகிட்டு வந்து அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக போட்டுடலாமேன்ட்டு தான் பிளான் பண்ணிட்டேன். உட்காந்துட்டே சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டு இந்த இண்டக்ஷனில் தான் போட்டு எடுக்கிற வேலை தான் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இண்டக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வச்சு விட்டுட்டேன். அன்றைக்கி சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி இது கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த கிரேவி செட்டிநாடு ஸ்டைலில் வந்து நான் பண்ணியிருப்பேன். விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து சப்பாத்தி அந்தளவுக்கு வந்து விருப்பப்படாது. அதனால தான் வந்து சாதம் தான் சாப்பிடணும் போல் இருந்ததுங்கிறனால சாதம் தான் வந்து வடிக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து விறகடுப்பு வந்து வச்சுருப்பாங்க. இந்த தென்னை மட்டை வெட்டுறது அதெல்லாம் வச்சு எரிய விட்டு இந்த கூழ் ஆக்குறது, இந்த சின்ன டிஃபன் வேலையெல்லாம் வந்து மேலே தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு மேலே அந்த பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒயிட்டு கூலிங் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமா சாதனப்பா அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் விறகடுப்பு யூஸ் பண்ணலை. இப்போ இண்டக்ஷன் வாங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் அப்பப்போ வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் அதாவது டிஃபன் வேலைன்னா மேலே எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. பசங்க அவங்களும் வந்து மேலே வந்துடுவாங்க. அப்படியே பேசிக்கிட்டே வந்து இந்த டிஃபன் வேலையை வந்து பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் போகிறதே தெரியாது. மேலே வந்து நல்லா காற்றும் வேறு அடிக்கும். நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்குங்க. அது ஒரு மாதிரியாக இருக்கும். டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 9-9:30 மணி வரைக்குமே மேலே தான் வந்து இருப்பேன். அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கி கிச்சன் க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். என்னது ஹோம்ஒர்க்லாம் அள்ளி அடித்தவங்க ஹோம்ஒர்க் இல்லையா? ஹோம்ஒர்க் இல்லையான்னு கேட்டேன். கிள்ளிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஐ என்ன வெடி சத்தம் கேட்குது? யாரோ இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ இறந்துருக்குறாங்க, அதான் பிரேதம் எடுத்துகிட்டு வராங்க. ஹோம்ஒர்க் இல்லை. அப்புறம் உன்னுடைய ட்ரெஸ்ஸு கீழே வந்துச்சு. இப்போ எடுத்து வை மேலே. இங்கே மேலே குளிச்சிக்கிறியா? போகும்போது கீழே படுக்க போகும்போது மேலே குளிச்சிக்கிறியா? சரி வா, இங்கே மேலே வந்து அம்மா சொல்லித்தரேன், எழுதிடும். டன். என்ன அப்படி பார்க்குறேன்? டன் 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 டன். நல்ல பிள்ளை. ஃபோன் வேணுமா? கேம் விளாடணுமா? 1 கேம் தான். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எழுதணும். டன்னு டன் சொல். வாய் திறந்து சொன்னதான். சரிங்கம்மா. இந்த உப்புமா பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றுற மாரி இருந்தோம்னா இங்கே இட்லி ஊற்றிட்டு அப்படியே சட்னிக்கு வதக்கி இங்கே கொடக்கல்லை சட்னி அரைக்கிறது, இந்தமாரி வேலைலாம் ரொம்ப சிம்பிளாக இருந்ததுன்னா இங்கே மேலே எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. என்ன ஒன்று, இந்த எடுத்துகிட்டு வர பாத்திரம் மேலே சில சமயம் வந்து மறந்து போயிடும். அப்புறம் பசங்களை விட்டு எடுத்துகிட்டு வர சொல்லணும். அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகும். அப்புறம் எடுத்துகிட்டு வரதெல்லாம் கீழே இறக்கிட்டு போகணும். அவ்வளோதாங்க. இது ஒன்று தான் கஷ்டமே தவிர மேலே நல்லா ஜாலியாக இருக்கும், செய்கிறதுக்கு ஆசையாகவும் இருக்கும்.
சாதம்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துருச்சு. இன்னொன்று கொஞ்சம் காற்று வந்து வேகமாக அடிக்கிறதுனால இந்த இண்டக்ஷனில் சைட்லலாம் கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லைங்களா, அது மூலிமா அது உள்ளே காற்று போகிறதுனால அப்பப்போ வந்து இண்டக்ஷன் அந்த இது மாறிடுது. அப்போ அப்புறம் திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு புதுசாக ஆன் பண்ணுற மாரி தான் இருக்குது. சாப்பாடை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டுக்கோங்க, வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் புது தோசைக்கல்லில் தாங்க வந்து போட போகிறேன். நம்ம டிமார்ட்டில் வாங்கினோம் இல்லைங்களா, இண்டக்ஷனில் வைக்கிற மாரி புதுசாக அந்த நான்ஸ்டிக் தோசைக்கல் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். அதில் தான் வந்து போட்டேன். என்ன ஒன்று, இண்டக்ஷனில் வந்து சப்பாத்தி வந்து போடுறது எனக்கு அந்த அளவுக்கு வந்து விருப்பப்படலைங்க. அது காற்றடிக்கிறனால ஒரு வேளை இண்டக்ஷன் அந்த ஹீட்டு நல்லா ஹையில் வரலையா இல்லை என்னன்னு தெரியல, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. சப்பாத்தி வந்து போட்டோம்னா அந்த அளவுக்கு செவந்தும் வர மாட்டேங்குது, ஹீட்டும் அந்த அளவுக்கு ஏறலை. எனக்கு என்னமோ அது செட் ஆகலைங்க, எனக்கு சரிப்பட்டு வரல. இண்டக்ஷனில் வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல. ஏன்னா கொஞ்சம் ஹார்டாகவே வருது. சப்பாத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு சப்பாத்தி போட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். மீடியமில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சப்பாத்திலாம் வந்து போட்டால் கொஞ்சம் ஹார்டாக தான் வந்து இருக்கும். அதுவும் இது ரேஷனில் வாங்கின கோதுமை அரைச்ச மாவு இது. இன்னும் கொஞ்சம் வந்து ஹார்டான மாதிரி தான் இருந்தது. இதுக்கே மாவு நல்லா சாஃப்டாக தான் வந்து பிசைஞ்சு போட்டு எடுத்தேன். அது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு பத்தலையான்னு என்னென்னு தெரியல, வரவே இல்லை. தோசை வந்து கண்டிப்பாக ஊற்றி பார்க்கணும், தோசை எது நல்லா வருதான்ட்டு. சப்பாத்தி கண்டிப்பாக வந்து இனிமேல் இண்டக்ஷனில் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை இங்கே மேலே நல்லா காற்று அடிக்கிறதுனால அந்த பாயிண்ட்லாம் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகுது, அதனால கூட ஆகுதான்னு என்னன்னு தெரியல. ஒரு நாள் கீழே தான் வந்து கிச்சனில் ஒரு நாளைக்கு சப்பாத்தி போட்டு பார்க்கணும் இண்டக்ஷன் ஸ்டவ்வில். பாருங்கள், ரொம்ப நேரமாக வந்து இந்த ஒரு சப்பாத்தியை வந்து திருப்பி திருப்பி போடுறேனே தவிர செவரவும் மாட்டேங்குது, அந்த புஷ்ஷுன்னு உப்பியும் வர மாட்டேங்குது. இதை நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் போட்டோம்னா சூப்பராக வந்திருக்கும். எனக்கு இந்த சப்பாத்தி போடணுன்னாலே வந்து அந்த அளவுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அன்றைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், கடுப்பாகவே இருக்கும். சப்பாத்தியா அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். எனக்கு சப்பாத்தி சாப்பிடவும் பிடிக்காது, போடவும் பிடிக்காது. அதுவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நைட்டில் கிச்சனில் நின்று வேலையே செய்ய முடியலைங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து சப்பாத்தி நைட்டில் போடுறது அப்படியே டிமிக்கி கொடுத்துட்டே இருப்பேன். அதனால தான் வந்து வாரத்தில் ஒரு நாள் காலையிலையாவது வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறது, அதை லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறது. காலையில் செய்யும்போது ஒன்றும் தெரியல. எங்கள் வீட்டிலலாம் 3 வேளையும் சப்பாத்தி வச்சா 3 பேருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு தான் வந்து பிடிக்காது. ஒரு 8 மணி போலலாம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு 8:45 வரைக்குமே மேலே தான் இருந்தோம். சரிம்மா வந்து கிச்சன் வேலை இருக்குது அப்படிங்கிறனால இறங்கி வந்தாச்சு. பசங்க வந்து இந்த மேலே எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் எல்லாமே 4 பேருமா ஆளுக்கு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏறி இறங்குற வேலை இல்லை. ஏன்னா இன்றைக்கி எடுத்துகிட்டு போன திங்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். அந்த பாத்திரம் விளக்குற டப்லேயே வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு கிச்சன் இந்த நிலமையில தான் இருக்குது. பசங்க எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இங்கே கிச்சன் மேலே இங்கே வச்சுட்டாங்க. வந்து பாத்திரம் விளக்கணும், கிச்சன் கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு வந்து பண்ணி பிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட வந்து ஆயிடுச்சுங்க. வீடியோ எடுத்துகிட்டே செய்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடிச்சுட்டேன். பெரும்பாலும் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் தாங்க ஆகும். இதுமாரி செஞ்சு வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. அதுமாரி வந்து நான் ரெகுலராக சொல்கிற டிப்பு தான். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் வந்து என்ன சமைக்க போகிறேங்கிறத முதல் நாளே பிளான் பண்ணிவிடுவேன். நாளைக்கு முருங்கைக்கீரை தான். அன்றைக்கி நான் அதை ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு போட்டு கூட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து வேர்க்கடலை சுண்டல், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அது எனக்கு ஷார்ட்ஸ் பார்த்தா தான் இங்கே தெரியும். அது பிளான் பண்ணிவிட்டேன். கிச்சன் வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. மணி பார்த்திங்கன்னா 9:15 தான் ஆகுது. அன்றைக்கி ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் இப்படி தாங்க போச்சு. இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த ரெசிபி தான் இது. பொன்னாங்கண்ணி கீரை வந்து புளி போட்டு கடையிறது. இது ஒரு சிஸ்டர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு கட்டு கீரைக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து நம்ம புளி எடுத்துக்கணும். தண்ணியை வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த புளியை போட்டதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரையும் போட்டு நல்லா அந்த தண்ணி வத்துற அளவுக்கு வேக வச்சுக்கணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு கம்மியோ கூடயோ வந்து வச்சுக்கோங்க. சில கீரை டக்குன்னு வெந்துடும், சில கீரை வந்து ரொம்ப லேட் ஆகும். அது வெந்ததுக்கப்புறமா மேக்ஸிமம் கீரை வேக வைக்கிற தண்ணியெலாம் வந்து வடிகட்டாதீங்க. அது சுண்டுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற சத்து அதுலேயே வந்து இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுக்கணும். இந்த கீரைக்கு மெயினாக இந்த தாளிப்பு தாங்க.
சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைங்கிறனால பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட்டை கீரைக்கு ஒரு 5 மிளகாய் போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் இது 3த்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அந்த கீரை கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம சட்டியில் போட்டு நல்லா வந்து கடைஞ்சிக்கணுங்க. அன்றைக்கி காலையில் அவசர அவசரமாக சமையல் பண்ணதுனால நான் அன்றைக்கி சட்டியில் கடையில் மிக்சியில் அப்படியே பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சாதத்தை நல்லா வடித்து ஆற வச்சு அது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த கீரையும் சேர்த்து தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து கலந்துட்டு நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தட் தாங்க நான் வந்து முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை எல்லா கீரையும் இதுமாரி தான் வந்து பண்ணுவேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி வந்து நீங்கள் கேட்ட ரெசிபிலாம் வந்து விலாக்லேயே போடுறதுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு வந்து இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம்.